கடிக்கிறான்டா. பரவாயில்ல மேசன். பரவாயில்லையா? செருப்பால் அடிப்பேன். ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. டிவிக்கு அப்புறமா போ. போய் பிள்ளைய பெத்தவர் எங்க அப்பாக்கு சப்போர்ட் பண்ண சொல்லு. நீங்க இன்னும் ஒண்ணும் இல்ல, அமெரிக்க அதிபரா யார் வருவாங்க நீங்க ஒரு போல் வச்சீங்கன்னா கூட விஜய்க்கு 90 விழுக்காடு வரும் ட்விட்டர்ல. அதுதான் கலன் நிறுவனம் ட்விட்டர்ல. அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. ஒரு மனுஷன் பார்த்துருக்கிறாருல, இவர் உதயசூரியன் போட்டது அப்பாதான் அரவல உள்ள சைக்கிள் வெளியே பார்த்துருக்கிறாரு. நாங்க எல்லாரும் வெட்டிருக்கீங்க, கூச்சமே இல்ல. உங்க விஜய் நான் வர எங்க அண்ணன் தான் வருவாரு. எங்க அண்ணன் மட்டும் வச்சு செஞ்சிருவாரு. கடவுளை அப்புறம் கொடுத்தாரு. ஐயோ ஆண்டவா, இந்த தற்குறிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதனால 2 இதுலயுமே அவளுக்கு பிடிச்ச கட்சி பேரே எழுதி வச்சுட்டேன். இப்படி ஒரு விஷயம் நடக்காதுன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். என்ன மன்னிச்சிரு. நிறைய பேசலாம், ஆனா ஒரே என்ன சொல்லணும்னா, நீங்க சூழ்ச்சி செஞ்சு தோத்தா கூட தப்பிச்சிருவீங்க. ஆனா ஜெயிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பிக்கவே முடியாது. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு கட்சிக்கு 20% ஓட்டு இருக்குன்னா தமிழ்நாடு அழிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். டிவிகேவுக்கு 20% ஓட்டா 30% ஓட்டா, என்ன பொறுத்தளவுல டிவிகேவுக்கு நிஜமாவே 20% ஓட்டு இருக்குன்னா அது சாபக்கேடு, இருக்கக்கூடாது. அதுக்கு எதிராக நம்ம பேசணும், ஊடகங்கள் அதுக்கு எதிராக பேசணும். அரசியல் செயல்பாடே இல்லாத, தத்துவம் கோட்பாடு கொள்கை எதுவுமே இல்லாத சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு கட்சிக்கு 20% ஓட்டு இருக்குன்னா தமிழ்நாடு அழிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்க சரி பண்ணணும். அதை சரி பண்றதா நம்ம என்னது இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? எல்லாரும் விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க ப்ளீஸ். 3rd ஸ்டாண்டர்டா? எங்கள மாதிரி குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்ல. ஒரு மனுஷங்கிட்ட தரம் பார்த்து பேசணும், சொல்லி வைங்க. எங்களுக்கு பயமா இருக்கு. விஜய் மாமா சிஎம் ஆனாதான் எங்களுக்கு எங்க எதிர்காலத்துக்கு நல்லது நடக்கும். இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. ஈஸ்வரப்ப ஒரு படத்துல சரியா சொன்னார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். விஜய் மாமாக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. எங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா கேட்கணும்ல. தளபதி பேசின ஸ்பீச் ஆயிடும் வீச்சு. தமிழகம் எனது மூச்சு, தமிழக வெற்றிக்காக எனது பேச்சு. தளபதி அமைப்பாரு நாளை ஆட்சி, மலர போது மக்கள் ஆட்சி, நடக்க போது நல்ல ஆட்சி. பேண்ட் ஷர்ட்னா ஒயிட், தமிழக வெற்றிக்காக தான் இதுக்கு வெயிட். ஆளுங்கட்சிக்கு வைக்க போறாங்க மக்கள் வேட்டு, தளபதிக்கு ஓட்டு போட போறாங்க டூட்டு. ஓம் காலி, பத்ரா காலி, மகா காலி, இதோட திமுக காலி. இது அது இல்ல. ஐயோ தள்ளுகிறா. சிகப்பு மஞ்சள் வண்ணம் என் தளபதியின் எண்ணம், தமிழ்நாட்டுக்கு நல்லதே பண்ணும் பண்ணும் பண்ணும்.
தளபதி கிட்ட கொடுத்து பாருங்க மைக்க, மக்கள் போடுவாங்க லைக்க போறது விரல், திரும்பும் திசையெல்லாம் தளபதியின் குரல். குரல் என்றால் பேச்சு. தமிழ்நாடு தான் தளபதியின் மூச்சு, அதற்கு மாநாடே சாட்சி. 2026 அமைக்க போது தளபதியின் ஆட்சி ஆட்சி ஆட்சி. சீரிப்பாயும் தங்கம், தமிழ்நாட்டில் தளபதி தான் தங்கம். இனி ஆள போறது அந்த சிங்கம், புரியுதா என் தங்கம்? என்ன பஸ் டிவில தான் பார்த்தேன். டிவில ஒரு 4-5 தாடி பார்த்துட்டேன். பார்த்து இப்ப தேட்டர்ல பார்க்கல புதுசா பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அடுத்து வந்து கொஞ்சம் என் கூட வந்து கொஞ்சம் அணில் குஞ்சுகள் இருந்தாங்க, அவங்க ஓடி போயிட்டாங்க, ரிவியூலாம் கொடுக்க முடியாதுன்னு. அதான் நாங்க பண்ணி நின்று கொடுத்துருக்கோம். நான் தலை பேனு, நாங்க ஆமை கூட்டம், அவங்க அணில் கூட்டம். திவ்யநாதனாகிய நான் 30 நாளில் என்னால் முடிந்த அளவு பரதம் கற்றுக் கொடுப்பேன். அதுவரை சாட்டையை கையில் எடுத்து என்னை நானே ஆட மாட்டேன். என் பதவி காலம் முடிகின்ற வரை தெருவில் இறங்கி ஆட மாட்டேன். வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருப்பேன். நான் ஒரு டுபாக்கூர் மாஸ்டர் என்பதை என் வாயால் யாரிடமும் சொல்ல மாட்டேன். முடிவுகளே வாக்குகளை என்ன ஆரம்பிக்கவில்லை. ஆனால் விஜய் ஜெயித்து விட்டார் என போஸ்டர் எடுத்து விட்டார்கள். அந்த போஸ்டர்கள் தற்போது திருப்பூர் பக்கத்திலே, திருப்பூர் தொகுதியிலே அந்த எம்எல்ஏ, அவருடைய போட்டியில் போட்டு எம்எல்ஏ முதல்வராகிட்டார். இந்த வீட்டுக்கு மேல ஒரு காக்கா போனா கூட என்ன கேட்காம போக முடியாது. ஓகேவானே? அவ்வளவு ஏன் இவங்க தலைக்குள்ள ஒரு பேனு போகணும்னா கூட என் பர்மிஷனை கேட்டுதான் போகணும். எப்படின்னா நம்ம சின்ன வயசில் சின்ன இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா. தாவேகாவை சேர்ந்த சில பல தற்குறிகள் இந்த கொடியை கீழே போட்டு மிதிச்சு காணொளி போட்டு வெளியிட்டிருக்காங்க. தற்கூரிங்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. ஒரு முட்டாள் கூட்டமா இந்த நடிகர் விஜய் வந்து இந்த கூட்டத்தை வந்து வளர்த்து எடுத்திருக்காருன்றதுக்கு இந்த செயல் ஒரு உதாரணமா இருக்கு. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல சொத்து முழுக்க அவன் பேர்ல இருக்கேடா. அதுவும் சரிதான். 3 வேளை சோத்துக்காக 3ஆம் பிறை கமலை விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கேடா. அந்த மே 4 எப்பயா வரும்னு இருக்குது. இன்ஸ்டாகிராமுக்குள்ள போனாலே மே 4ஆம் தேதி அண்ணன் சிஎம் ஆயிடுவாரு, 234 தொகுதியிலே நம்ம வின் பண்ணிடுவோம், நமக்கு எதிர்கட்சியே இருக்காது அப்படின்னு ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அழுதுக்கு இருக்க நீ. இன்னொரு கும்பல் என்ன சொல்லுதுன்னா, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாருன்னா சித்தப்பா தான் கொரோனா டைம்ல எல்லாரையும் ஆல் பாஸ் பண்ணி விட்டாரு, அதனாலதான் தமிழ்நாட்டுல இவ்வளவு தற்கொலை உருவாயிட்டாங்க அப்படின்றாங்க. இந்த தாவேகா என்னென்ன தொகுதியிலாம் டெபாசிட்டுக்கு அதிகமா ஓட்டு வாங்குதோ அந்தந்த தொகுதியிலாம் எஜுகேஷனை கொஞ்சம் டெவலப் பண்ணணும். யாரு என்ன சொன்னா எப்படியோ, மே 4ஆம் தேதி தாவேகாவோட நண்பீஸை பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. தனியா எங்கேயும் விட்டுறாதீங்க. வீட்டுல இருக்கிறவங்க ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. நம்ம பிள்ளைகளை நம்ம தான் பாத்துக்கணும். இருந்தாலும் உங்க 2 பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொண்டு விடாதீங்கப்பா. இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமா. யாரு நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. மனோ ஒரு டம்ளர் பால் வச்சிருந்தேன் காண்மனம் பாத்தியா? நான் தான் எடுத்துட்டு வந்தேன். எதுக்கு? பாய்சன் மிக்ஸ் பண்ணி குடிக்க போறேன். அரைஞ்சன பத்துக்க என்ன பேசிட்டு இருக்க? ஒரு டம்ளர் பால் தான் இருக்கு, டீ போட வேணும், நீ வேணா தண்ணியில கலந்துக்க. நீங்க வந்து உங்களுடைய தலைவர் வந்திருக்கிறார், நீங்க வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு 25 வருட ஆண்டு திராவிட ஆட்சிகள் இல்ல அப்படின்னா இன்னைக்கு நீங்க நானும் உட்காந்து இங்க பேசிட்டு இருக்கவே முடியாது. நீங்களும் நானும் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே திமுக. இன்னைக்கு நீங்களும் நானும் சட்டம் போட்டுருக்கோம்னா அதுக்கு காரணம் திமுக. நீங்களும் நானும் தோல்ல துண்டு போடுறோம்னா அதுக்கு காரணம் திமுக. திமுக பயந்து இருக்காங்க. ஏன்னா திருத்தணி தொகுதியில் திமுக கண்டெஸ்டே பண்ணல. ஏன்னா என்னோட பெயரை தளபதி விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் திமுக வந்து தேமுதிகவுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. ஏய்,
வாய முன்னேந்து போட எதாசியமா பேச போற. ஜனநாயகனோட வெற்றி விழா இங்க தானே நடத்துவீங்க? நீங்க வெற்றி விழா ஏன் அப்போ நம்மளோட ஆட்சி நடக்கும்ல? ஓ நீங்க அப்படி வரீங்க. ஓ நீ அப்படி வரியா? கண்டிப்பா அதுல ஷூரா இருக்கீங்களா? Yes, 100%. You look at the crowd in Malaysia. சரி, அப்ப நீங்க எப்படி சார் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பீங்க? பீச்சே நாங்க வந்து எடுத்துப்போம். ரீல்ஸ் பண்ற அமலா ஷாஜிக்கு 4.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ். அதே யுவனுக்கு மியூசிக் கம்போசருக்கு 2.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான். பாரு ஏன் தெரியுமா? மே 4 வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. தமிழ்நாட்டுல அறிவில்லாத முட்டாள் கூட்டம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்கிறத விஜய்க்கு விழுற ஓட்டு சதவீதத்தை வச்சுதான் கடவுள் தீர்மானிக்க போறாரு. கழுதை இருந்துச்சான், வயிறு நிறைய சாப்பிட்டுருச்சு. வழியில ஒரு புலிய பாத்துருச்சு. நான் சாப்பிட்டேன்ல புல்லு. ஆமா, அது என்ன கலர்? நீ சாப்பிட்ட புல்லு உனக்கு தானே தெரியும் என்ன கலர்? அது ப்ளூ. புலி ஏற்கனவே பசி. முட்டாள்தனமா பேசுது கழுதை. ஓ நான் புல்லு சாப்பிட மாட்டேன், எனக்கு புல்லு கலர் தெரியும், கிரீன். ஐயா பிறந்ததுல சாப்பிட நான் சொல்றது சரியா, நீ சொல்றது சரியா? சரி வா சிங்கத்துக்கிட்ட போலாம். எதுக்குடா வந்தீங்க சார்? புல்லு சாப்பிட்டு வந்துட்டு இருந்தேன் சார். இந்த புலி புல்லு சாப்பிடாது சார். நான் சாப்பிடுற புல்லுக்கு இது கலர் சொல்லுது சார். அது புல்லு சாப்பிடாது சார். என்ன கலர்டா புல்லு சாப்பிட்ட நீ? நான் ப்ளூ கலர் புல்லு சாப்பிட்டேன் சார். புலி பார்த்து உரிமை சொல்லிச்சான் சிங்கத்துக்கிட்ட, சார் நீங்களும் நான் புல்லு சாப்பிட மாட்டான கலர் நமக்கு தெரியாது, கிரீன் தானே சார். சொன்னா கேட்க மாட்டேங்குது சார். இது சிங்கம் கூப்பிட்டுச்சான், கழுதுங்க வாடா. சரி இப்போ ப்ளூ தான் போ. தேங்க்யூ சார். நான் ஆர்குமெண்ட் பண்ணிச்சேன் இந்த புலி. இதுக்கு தண்டனை கொடுங்க சார். அறிவே இல்ல சார் அதுக்கு. புலியை கூப்பிட்டுச்சான் சிங்கம். எதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணாதுக்கு? 5 மாசத்துக்கு இனிமேல் பேசக்கூடாது. யாரு? புலி. வாய மூடிட்டு இருக்கணும் போ அப்படின்னுச்சான். புலி கேட்டுச்சான், எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லு, நான் பேச மாட்டேன், நீ எனக்கு ராஜா, நான் உன் தண்டனை ஏத்துக்கிறேன், ஒரு காரணத்தை மட்டும் சொல்லு. என்ன ஏன் தண்டிச்ச? நான் சத்தியத்தை தானே சொன்னேன். முட்டாள்தனமா இருக்கிற அதுக்கு தீர்ப்பு கொடுத்துட்ட. நான் சத்தியத்தை பேசினேன், எனக்கு ஏன் தண்டனை கொடுத்தான்? உடனே சிங்கம் சொல்லிச்சான், இங்க பாரு அது கழுத, நீ புலி. மக்கள் உன்னை மேத்ஸ்ல நல்லா எழுதுனா உன்னை புலி தான் சொல்லுவாங்க. வீரத்தில் நல்லா யாராவது இருந்தாலும் உன் பேரை சொல்லி தான் பாராட்டுவாங்க. கழுத மாதிரியான ஆட்களோட நீ ஆர்கியூ பண்ணல, அதுக்கு தான் உனக்கு தண்டனை. கழுதையோடு ஒருபோதும் ஆர்குமெண்ட் செய்யாதீர்கள். ஏனென்றால் கழுதை ஒருபோதும் தான் நம்பியதை எண்ணியதை திருத்திக் கொள்ளாது. எவ்வளவு சொன்னாலும் கேட்காது. அதை கேட்கின்ற அளவிற்கு நாம் ஏதேனும் சொல்லி அதை கோபப்படுத்தி விட்டால் நம்மை உதைக்காமல் நம்மை கஷ்டப்படுத்தாமல் விடாது. அடிப்படையில 144 தொகுதிகள்ல தாவேகா முன்னிலை வகிக்குது. பெரும்பான்மைக்கு தேவையான 118 அப்படின்ற அந்த நம்பர்ஸை தாண்டி தாவேகா லீடிங்ல இருக்கு. ஸோ உறுதியா தாவேகா வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வரும் அப்படின்றது இந்த சாம்பிள்ஸ் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. பெரும்பான்மைக்கு தேவையான அந்த 118 அப்படின்ற அந்த மேஜிக் நம்பரை கிராஸ் பண்ணி தாவேகா மிகப்பெரிய லீடிங்ல இருக்கு. அதர்ஸ்ல எந்த கட்சியும் முன்னிலை பெறல. பாமக மட்டும் பெண்ணகரம் தொகுதியில முன்னிலையில இருக்கு. அதுவும் குறைந்த வாக்கு சதவீதம் தான், 26% தான் அந்த தொகுதியில முன்னிலைக்கான அந்த நிலவரம். ஏன்னா கட்சிகளினுடைய அந்த சீட் ஷேரை நம்ம பார்க்கும்போது திமுக கூட்டணி கடந்த முறையை விட இந்த முறை 106 தொகுதிகளில் வந்து தோல்வியை தழுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. திமுக கூட்டணி இழக்கிற 106 தொகுதிகள் பிளஸ் அதிமுக கூட்டணி இழக்கிற 39 தொகுதிகள், இது ரெண்டுத்தையும் கன்சாலிடேட் பண்ணி தான் டிவிக்கு 144 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கு. ஸோ 2026 ஆட்சி மாற்றம் என்பது உறுதியானதா தான் நான் கருதுறேன். ஒருவேளை திமுக திருப்பி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் இருக்குது 4ஆம் தேதிக்கு மேலதான் இருக்குது உண்மையான ஜனநாயகன் படம். உதயநிதி ஸ்டாலின் எடுப்பார், இவர் எடுக்க மாட்டார், அவர் எடுப்பார். நல்லா சின்னவர் நல்லா எடுப்பார். உதயநிதி ஸ்டாலின் வில் டேக் பொசிஷன். அதுக்கப்புறம் சிறப்பா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். உண்மையான எஸ்ஓபி சொன்னார்ல, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி சொன்னார்ல, இது அடிக்கடி அவர் சொல்ற மாதிரி ஆயிடும். அதிமுகவும் சரி திமுகவும் சரி பெருசா தாக்குதல் பண்ணல. 4ஆம் தேதிக்கு பிறகு இவங்க தாக்குதல் அது நடக்கும். இந்த 4ஆம் தேதி இந்த படம் ஜனநாயகனை மறந்துட்டு மக்கள் உண்மையான ஜனநாயகன் யாருன்னு காட்ட போறாங்க. நீங்க என்ன எந்த அளவுக்கு கெட்டவன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் நல்லவன். ஆனா எந்த அளவுக்கு என்ன நல்லவன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் கெட்டவன். பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன
எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. நடிகர் விஜய்க்கு நம்ம எல்லாம் நன்றி சொல்லணும். இவ்வளவு நாள் நம்ம எல்லாம் அறிவார்ந்த சிந்தனை உள்ள ஒரு தமிழக சமூகம்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம்ல, அது எல்லாம் நம்மள உலுக்கிட்டே அது உண்மை இல்லை. ஒரு பிரபலமான முட்டாள் பலரை ஒரு பெரிய வெகுஜன மக்களையே முட்டாளாக்க முடியும்ன்றதை நிரூபிச்சிட்டாரு நடிகர் விஜய். வணக்கம் வாத்தியாரே. நீ என்ன ரோல் மாடல்னு சொன்னியா? நான் சினிமாவுக்கு வந்தது எத்தனை வயசுல தெரியுமா? வரலாறு எப்படி தெரியும்? நானே சொல்றேன், 18 வயசு. ஹீரோ ஆனப்ப 30 வயசு, ஸ்டார் ஆனது 40 வயசுல. படாத பாடுபட்டு தான் அந்த இடத்தை அடைஞ்சேன். நீ நெப்போகிட்ட அப்ப டைரக்டர், நேரடியா ஹீரோ ஆன பசி உனக்கு தெரியாது. நான் நிஜ வாழ்க்கையிலையும் சினிமாலையும் சரக்கையும் சிகரெட்டையும் தொட்டதில்லை. ஏன்னா அப்பதான் என் ரசிகன் என்ன மாதிரியே ஒழுக்கமா இருப்பான்னு. நீ அப்படியா? நான் சம்பாதிச்ச காசை எல்லாம் தானம் பண்ணேன். நீ எச்சக்கையில கூட காக்கா ஓட்டாத கஞ்சன். எனக்கு குழந்தைகள் இல்லைன்னு வருத்தப்பட்டேன். ஆனா நீ பெத்த குழந்தைங்களையே ஒதுக்கி வச்சிருக்க. நான் அரசியலுக்கு எப்படி வந்தேன் தெரியுமா? என் நண்பர் கலைஞர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணாரு. அறிஞர் அண்ணாவோட அன்பு தம்பி ஆனேன். அப்ப நான் சாதாரண நடிகன். ஆனா சொந்த காசுல திராவிட கொள்கைகளை பேசினேன். 20 வருஷம் கட்சியோட தொண்டனா இருந்து வேற வழி இல்லாம புது கட்சி ஆரம்பிச்சேன். உன்ன மாதிரி நேற்று கட்சி ஆரம்பிச்சு நாளை கட்சி ஏமாவேன்னு கம்பு சுத்தல. எனக்கு லட்சக்கணக்கில் கூட்டம் வரும். ஒரு உயிர் கூட போனதில்லை. ஆனா உன் கூட்டத்துல குழந்தைங்க பெரியவங்கன்னு 41 உயிர் போயிருக்கு. கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க. நான் மக்களுக்காகவே வாழ்ந்தேன். நீ துக்கம் விசாரிக்க பணத்தையே பனையூர் கொண்டு வான்னு சொல்ற சைக்கோ. நீ எப்படி தம்பி எம்ஜிஆர் ஆக முடியும்? உன்னை தம்பின்னு கூப்பிடவே எனக்கு அவமானமா இருக்கு. என் பேரை யூஸ் பண்ணணும்னா என்ன மாதிரி மாறு, இல்ல இடத்த காலி பண்ணு. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன்.